Hi guys, I am from Namo Postal Academy. ஆல்ரெடி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் எஸ்பிஆர்டி டிடி அடுத்தது எம்ஏஎஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் இந்த 5 ஸ்கீமை பற்றி பார்த்துருக்கோம். இப்போது இந்த கிளாஸில் ரிமைனிங் இருக்கக்கூடிய நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், கிசான் விகாஸ் பத்ரா, பிபிஎஃப் அண்ட் எஸ்எஸ்ஏ இந்த 4 ஸ்கீம்ஸை பற்றியும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட். நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்னா என்ன? மெச்சூரிட்டி பீரியட் இஸ் 5 years. அதாவது ஃபஸ்ட்டு 2011 நவம்பர் 30 வரை இஷ்யூ பண்ணியிருந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டோட மெச்சூரிட்டி பீரியட் 6 years இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு இஷ்யூ பண்ணக்கூடிய நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டோட மெச்சூரிட்டி பீரியட் எல்லாமே 5 years தான். கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 6.8%. இப்போ இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.8%. மினிமம் ₹1000 அண்ட் மோர் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹100. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹1000 இருக்கணும். அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 இருக்கணும். மேக்ஸிமம் நோ லிமிட், மேக்ஸிமம் லிமிட் கிடையாது, எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் க்ளோஷர் இஸ் நாட் அவைலபிள் எக்ஸப்ட் ஆன் டெத் ஆஃப் ஹோல்டர் on forfeiture by pledge when ordered by court of law. இந்த என்எஸ்சியை வந்துட்டு ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு 3 இன்ஸ்டன்சஸில் மட்டும் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணலாம். எப்போ போனால் ஆன் டெத் ஆஃப் ஹோல்டர், அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதை ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணலாம். அடுத்ததாக ஆன் ஃபோர்ஃபெய்ச்சர் பை பிளட்ஜிங். பிளட்ஜிங்னா என்ன? அதாவது ஒரு லோனோ சம்திங், ஒரு லோன் ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா ஒரு செக்யூரிட்டிக்காக அவங்களுக்கு பிளட்ஜ் பண்ணி கொடுக்கறது நேம் தான் பிளட்ஜிங். அப்படி அவங்களால அதை திருப்பி கட்ட முடியாத சமயத்தில் அந்த லோன் ப்ரொவைட் பண்ணவங்க வேணும்னா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்க. அந்த டைமில் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அலோடு. அடுத்ததாக when ordered by court of law. ஒருவேளை அவங்க ஏதாவது ஃப்ராட் பண்ணிவிட்டு கோர்ட்டில் வந்து அவங்களோட சொத்து மொத்தத்தையும் பறிமுதல் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற சமயத்தில் இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டையும் ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணி கொடுக்கலாம். என்எஸ்சி issued up to 30/11/2011 has maturity period 6 years. முன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொன்ன மாதிரி தான் நவம்பர் 30, 2011 வர இஷ்யூ பண்ண நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டோட மெச்சூரிட்டி பீரியட் 6 வருஷம். போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள் அட் பிஓஎஸ்பி ரேட். ஒருவேளை அந்த மெச்சூரிட்டி பீரியட் 5 வருஷத்துக்கு 6.8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், அதுக்கு பிறகு அவங்க க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்ருக்காங்க அப்படின்னோம்னா அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். என்எஸ்சி கேன் பி இன்வெஸ்டட் த்ரூ எஸ்ஏஎஸ் ஏஜென்ட்ஸ். அதாவது ஏஜென்ட் மூலமாகவும் என்எஸ்சி ஓப்பன் பண்ணலாம். என்எஸ்சி கேன் பி பிளட்ஜ் பண்ணலாம். அதுக்கான பிளட்ஜிங் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தோம்னா ₹100 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அந்த பிளட்ஜை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. அவ்வளோதான் சார் என்எஸ்சி பற்றி. அடுத்ததாக கேவிபி, கிசான் விகாஸ் பத்ரா. ஆல்மோஸ்ட் என்எஸ்சி கேவிபிக்கு ஒரே மாதிரியான கண்டிஷன்ஸ் தான். பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், மெச்சூரிட்டி பீரியட், அடுத்ததாக என்எஸ்சி வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். ஆனால் கேவிபியை ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணலாம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு மெச்சூரிட்டி வேல்யூ ஆஃப் கேவிபி இஸ் டபுள் த ஃபேஸ் வேல்யூ. கேவிபியோட மெச்சூரிட்டி வேல்யூ, மெச்சூரிட்டி அமௌண்ட்றது எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மென்ஷன் பண்ணுற ஒரு மெச்சூரிட்டி பீரியடுக்கு பிறகு அந்த வேல்யூ டபுள் ஆகும். வழக்கமாக மற்ற ஸ்கீம்ஸ்லாம் மெச்சூரிட்டி பீரியடுன்றது ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த கேவிபியை பொறுத்தவரை நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய வேல்யூ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால்
அது இருக்கக்கூடிய நாள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 6.9%. இப்போ இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.9%. அந்த 6.9%ன்றது எப்போ டபுள் ஆகும், அதனோட மெச்சூரிட்டி பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 124 months, 10 வருஷம் 4 மாதம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ₹1000. இதுலேயும் மினிமம் 1000 இன்வெஸ்ட் பண்ணோம். 1000க்கு மேலே இருக்கும்போது இட் ஷுட் பி இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹100. மேக்ஸிமம் நோ லிமிட், அதிகபட்சமாக இதுலேயும் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் என்எஸ்சியை வந்துட்டு இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 80C படி இன்கம் டேக்ஸ் ரிபேட்டுக்காக காமிக்கலாம். ஆனால் கேவிபியை இன்கம் டேக்ஸ் ரிபேட்டுக்கு காமிக்க முடியாது. லாக்அப் பீரியட் இஸ் 2 years 6 months. கேவிபி கிசான் விகாஸ் பத்ராவோட லாக்அப் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம். 2 வருஷம் 6 மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாம். கேன் பி இன்வெஸ்டட் த்ரூ எஸ்ஏஎஸ் ஏஜென்ட்ஸ். இதையும் ஏஜென்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இவ்வளோ தான் சார் கிசான் விகாஸ் பத்ரா. அடுத்ததாக முக்கியமான ஸ்கீம் பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். தி டேர்ம் ஆஃப் த அக்கௌண்ட் இஸ் 15 கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் இயர்ஸ். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டோட பீரியட் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கிடையாது, 15 கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் இயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆனால் யூஸ்வலாக 15 வருஷம்னு சொல்லுவோம். இப்போது ஏப்ரல் 2020 ஒருத்தர் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த 15 வருஷன்றது நாம் அடுத்த அந்த ஓப்பன் பண்ணதுலேருந்து மார்ச் வரை நம்ம கணக்கில் எடுத்துக்கவே மாட்டோம். ஏன்னா இட் ஷுட் கம்ப்ளீட் 15 கம்ப்ளீட்டட் ஃபினான்ஷியல் இயர்ஸ். ஓப்பன் பண்ண வருஷத்தை 0ன்னு எடுத்துப்போம். அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து தான் 1, 2, 3ன்னு 15 வரை எடுத்துக்கணும். கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 7.1%. இப்போ இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.1%. இன்ட்ரெஸ்ட் வில் பி கால்குலேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஐபிபி. ஐபிபினா என்ன? ஆல்ரெடி சேவிங்ஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது சொல்லியிருந்தோம். ஐபிபினா என்ன? இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ். ஆனால் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ்னு 10th day, அதாவது அந்த மாதத்தோட அட் த பிட்வீன் த எண்ட் ஆஃப் 10th day அண்ட் லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் த மந்த்ன்னு பார்த்தோம். ஆனால் இந்த பிபிஎஃப்க்கு இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ்ன்றது லோயஸ்ட் பேலன்ஸ் பிட்வீன் த எண்ட் ஆஃப் 5th day அண்ட் லாஸ்ட் டே ஆஃப் த மந்த். அதாவது 5 தேதியிலேருந்து அந்த மாதம் முடியறதுக்குள்ள எது லோயஸ்ட் பேலன்ஸாக இருக்குதோ அந்த பேலன்ஸ்க்கு தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். இது பிபிஎஃப்க்கு அண்ட் எஸ்எஸ்ஏக்கு. இது ரெண்டு மட்டும் ஐபிபி இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸ்ன்றது 5ஆம் தேதியிலிருந்து அந்த மாதம் முடியறதுக்குள்ளே இருக்கக்கூடிய லோயஸ்ட் பேலன்ஸ்க்கு தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் இன் ஆல் போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்ட் பேங்க்ஸ். எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் ஹேண்ட் ஆஃபீஸ் அண்ட் பிஓலாம் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு இருந்தது. ஆனால் இப்போது சிங்கிள் ஹேண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பிஓஸ்லேயும் ஓப்பன் பண்ணலாம். பிபிஎஃப் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன்ட் பை அன் அடல்ட் ஃபார் செல்ஃப் ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் ஆஸ் கார்டியன். பிபிஎஃப் அக்கௌண்ட் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், எப்படிலாம் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஒரு அடல்ட் வந்து செல்ஃப் தனக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த அடல்ட் வந்துட்டு அவங்களோட மைனருக்கு, அதாவது மைனர்ஸ் குழந்தைங்களுக்கு கார்டியனாக ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதான். இதில் வந்துட்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் கிடையாது. எ பர்சன் கேன் ஹாவ் பிபிஎஃப் அக்கௌண்ட் எய்தர் இன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க். மொத்தமாக ஒருத்தருக்கு ஒரே ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் தான் இருக்கணும். ஒன்று போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை பேங்க்கில். பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயே 2 அக்கௌண்ட், பேங்க்லேயே 2 அக்கௌண்ட், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மினிமம் கான்ட்ரிபியூஷன் ஃபார் ஓப்பனிங் ₹500. ஓப்பன் பண்ணுறதுக்கு மினிமம் ₹500 கட்டணும். சப்சிக்வெண்ட் டெபாசிட் ஷுட் பி இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹50. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெபாசிட்டும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 50ல் இருக்கணும். மினிமம் கான்ட்ரிபியூஷன் பெர் ஃபினான்ஷியல் இயர் ₹500. ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு மினிமம் ₹500 கட்டியிருக்கணும். மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் ₹1.5 lakhs பெர் ஃபினான்ஷியல் இயர். அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரை ஒரு வருஷத்துக்கு கட்டலாம்.
The maximum contribution includes the contributions made by an adult in his or her self single account and in all minor accounts operated by him or her as guardian. அந்த மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் 1.5 லேக்ஸ்ன்றது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்துட்டு அவர் செல்ஃப் அக்கௌண்ட்டும் வச்சுருக்காரு, சிங்கிள் அக்கௌண்ட்டும் வச்சுருக்காரு. அது இல்லாமல் அவங்களோட பசங்க 2 பேர் பேரில் கார்டியனாக அவரே சைன் பண்ணி கார்டியனாக 2 அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணுறாரு. டோட்டலாக அவங்க பசங்க ஒவ்வொருத்தர் பேர்லேயும் ஒவ்வொரு அக்கௌண்ட் இருக்குது. ஆனால் இவர் தான் கார்டியன். அது இல்லாமல் அவர் பேர்லேயும் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அவர் தான் கார்டியன். அந்த மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் 1.5 லேக்ஸ்ன்றது அவர் ஆப்ரேட் பண்ணுற அந்த 3 அக்கௌண்ட்டுக்கும் சேர்ந்து மேக்ஸிமமாக 1.5 லேக்ஸ் தான் இருக்கணும். தேர் இஸ் நோ லிமிட் ஆன் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பெர் ஃபினான்ஷியல் இயர். எத்தனை முறை வேணாலும் பணம் கட்டிக்கலாம். If minimum contribution rupees 500 is not made, a penalty of rupees 50 for each year for which minimum contribution is not made will be collected along with the arrears of minimum annual subscription. ஒரு வருஷத்தில் அந்த மினிமம் கான்ட்ரிபியூஷன் 500 ரூபான்றது அவங்க கட்டலை அப்படின்னம்னா ஒரு வருஷத்துக்கு 50 ரூபான்னு பெனால்ட்டி வாங்குவோம். அந்த வருஷத்துக்கான மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அரியர்ஸும் சேர்த்து கட்டணும். அக்கௌண்ட் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஃபார் எ block of 5 years any number of times by submitting application within 1 year from date of maturity. அக்கௌண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு 5 வருஷம் பிளாக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எத்தனை முறை வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை முறை வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பிளாக்கும் 5 வருஷமாக தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஐடி ரிபேட் இஸ் அலௌட் அண்டர் செக்ஷன் 80C. இதில் கட்டுற பணத்துக்கு அதே தான் செக்ஷன் 80C படி ஐடி ரிபேட் உண்டு. நோ கோர்ட் அட்டாச்மெண்ட். நோ கோர்ட் அட்டாச்மெண்ட் ஒரு முக்கியமானது. எப்படின்னா இப்போ ஒருத்தர் ஏதாவது கடன் வாங்கிட்டு கட்ட முடியல, அந்த சமயத்தில் வந்து கோர்ட்டுக்கு கேஸ் போயிட்டு அவங்களோட சொத்து மொத்தத்தையும் பறிமுதல் செய்யலான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆர்டர் வந்து எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணாலும் பிபிஎஃப் அக்கௌண்ட்டை மட்டும் அவங்க எதுவுமே பண்ண முடியாது. பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு இருக்க பேலன்ஸ் அப்படியே தான் இருக்கும். கோர்ட்டோ கவர்மெண்ட்டோ எடுத்துக்க முடியாது. லோன் கேன் பி அவைல்டு ஃப்ரம் 3rd ஃபினான்ஷியல் இயர் டு 6th ஃபினான்ஷியல் இயர். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து 3rd ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 6th ஃபினான்ஷியல் இயர் வரையும் லோன் எடுத்துக்கலாம். 25% ஆஃப் பேலன்ஸ் ஆன் த எண்ட் ஆஃப் 2nd preceding ஃபினான்ஷியல் இயர் கேன் பி அவைல்ட் அஸ் லோன். அப்போ 3வது வருஷம் ஒருத்தர் லோன் எடுக்கிறாருன்னா லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2வது ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது என்ன பேலன்ஸ் இருக்குதோ அந்த பேலன்ஸில் 25% அவர் லோனாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த 2020 இன்னைக்கு வந்து நான் லோன் எடுக்கிறதுக்காக அப்ளிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இயரில் எண்டு எதுனா 31/3/2020, அதுக்கு முன்னே 31/3/2019. அந்த மார்ச் 31/2019 அன்னைக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருந்ததோ அதில் 25% லோனாக எடுத்துக்கலாம். லோன் அமௌண்ட் இஸ் டு பி ரீபெய்ட் இன் லம்சம் ஆர் இன் ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். அந்த லோன் அமௌண்ட்டை ஒரே டைமாகவும் கட்டிடலாம் அல்லது இஎம்ஐயாக பிரிச்சியும் கட்டலாம். இஃப் ரீபெய்ட் வித்தின் 36 months த இன்ட்ரெஸ்ட் ஃபார் லோன் இஸ் 1%. அந்த எடுத்த லோனை வந்துட்டு 36 மாதத்துக்குள்ளே திரும்ப கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் 1%. ஒருவேளை 36 மாதத்துக்குள்ளே கட்டலை அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் 6%. சப்சிக்வெண்ட் லோன் கேன் பி அவைல்ட் இஃப் த ப்ரீவியஸ் லோன் இஸ் ரீபேட். ஃபஸ்ட்டு எடுத்த லோன் வந்துட்டு திரும்ப கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் மீண்டும் லோன் எடுக்கலாம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு லோன் தான் எடுக்க முடியும். அப்போது 3rd ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 6th ஃபினான்ஷியல் இயர் வரையும் லோன் எடுக்கலாம். 3, 4, 5, 6 மொத்தமாக ஒருத்தர் 4 லோன் எடுக்கலாம். வித்ட்ராயல் இஸ் அலோடு ஃப்ரம் 7th ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங் டில் க்ளோசர். வித்ட்ராயல் எப்போ? 3வது வருஷத்துலேருந்து 6வது வருஷம் வரையும் லோன் எடுக்கலாம். 7வது வருஷத்துலேருந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற வரை வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். ஒன்லி ஒன் வித்ட்ராயல் இஸ் அலோட் இன் எ ஃபினான்ஷியல் இயர் ஆன் த கண்டிஷன் தட் லோன் ஷுட் பி கம்ப்ளீட்லி ரீபெய்ட் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட். லோனை வந்து கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்டோட கட்டி க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் வித்ட்ராயல் அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு வருஷத்துக்கு ஒரு வித்ட்ராயல் தான் எடுக்க முடியும். ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு வித்ட்ராயல் தான். வித்ட்ராயல் டஸ் நாட் அட்ராக்ட் எனி இன்ட்ரெஸ்ட் அண்ட் தெர் இஸ் நோ நீட் டு ரீபே த வித்ட்ராயல்.
லோனுக்கு வந்து நம்ம திரும்ப கட்டணுன்றது மாதிரி வித்ட்ராயலுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, திரும்ப கட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. மேக்ஸிமம் 50% ஆஃப் பேலன்ஸ் ஹெல்ட் ஆன் தி எண்ட் ஆஃப் 4th preceding year or the previous year, whichever is lower is allowed for withdrawal. அதாவது இப்போ நான் இந்த வருஷம் எடுக்கிறேன், முன்ன லோனுக்கு என்ன பார்த்தோன்னா அட் த எண்ட் ஆஃப் 2nd preceding financial இயர்னு பார்த்தோம். அதுபோல் வித்ட்ராயலுக்கு 50% ஆஃப் பேலன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் 4th preceding financial இயர். இப்போது இந்த 2020 இன்னைக்கு இந்த தேதியில் நான் வித்ட்ராயல் எடுக்க போகிறேன் அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் எண்டுங்கிறது 31/3/20, செகண்டு 31/3/19, தேர்டு 31/3/18, 4th இயர் வந்து 31/3/17. அந்த 31/3/2017 படி என்ன பேலன்ஸ் இருந்ததோ அதில் 50% அல்லது ஆர் த ப்ரீவியஸ் இயர்ன்றது எதுன்னா 31/3/2020, அந்த 31/3/2017 இருந்த பேலன்ஸில் 50% அல்லது 31/3/2020 இருந்த பேலன்ஸில் 50%. ரெண்டில் எதனோட அமௌண்ட் கம்மியோ அந்த அமௌண்ட்டை நம்ம வித்ட்ராயலாக கொடுப்போம். PPF can be prematurely closed after 5 financial years excluding the year of opening. PPFக்கு premature closure இருக்கா அப்படின்னா இருக்குது, ஆனால் அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது மினிமம் 5 வருஷமாவது முடிஞ்சிருக்கணும். 5 வருஷங்கிறது ஓப்பன் பண்ண டேட்லேருந்து கிடையாது, ஓப்பன் பண்ண இயரை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து 5 வருஷம் 5 கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும். PPF can be prematurely closed only for treatment of serious ailments or life-threatening diseases of dependent children, spouse, parents and self, for higher education of account holder or dependent children, on change in residency, on production of passport and visa or IT returns. PPF ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் எதுக்கு க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஒன்று லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ், ரொம்ப முடியாத நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது ஹையர் எஜுகேஷனுக்காக எடுக்கலாம். அப்படி இல்லைனா அவங்க ஒரு வேளை கண்ட்ரி விட்டே போகிறாங்க அப்படிங்கிற சமயத்தில் அந்த பாஸ்போர்ட் விசாலாம் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனோட காப்பி ஜெராக்ஸை கொடுக்கணும், அப்போ தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ ஹையர் எஜுகேஷனுக்காக போகிறாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து அந்த ஃபீஸ் மென்ஷன் பண்ண கூடிய ஒரு பில்லும் ஒரு லெட்டரும் தேவை. அதே ட்ரீட்மெண்ட் ஆஃப் சீரியஸ் எயில்மெண்ட்ஸ்னாலும் அதுக்கான ப்ரூஃபை வந்து கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ரீமெச்சூர் க்ளோசர் இஸ் 1% லெஸ் தென் த எலிஜிபிள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட். ஒருவேளை அப்படி 5 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அந்தந்த டைமுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் ஒவ்வொரு பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ 7.1% இன்ட்ரெஸ்ட்னா ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 6.1% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. Closure can be done after completion of 15 financial years excluding the year of account opening. அதுதான் ப்ரீமெச்சூர் க்ளோஷருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஃபினான்ஷியல் இயரை தவிர 5 ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட்டாக இருக்கணும். நார்மல் க்ளோஷருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஃபினான்ஷியல் இயரை தவிர 15 ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இஃப் லோன் இஸ் நாட் ரீபேட் டில் த டைம் ஆஃப் அப்ளைங் ஃபார் க்ளோஷர், த லோன் அக்கௌண்ட் ஷுட் பி ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டு. க்ளோஷர் கேன் பி டன் ஒன்லி ஆஃப்டர் க்ளோசிங் த லோன் அக்கௌண்ட். அதாவது ஆர்டியில் எப்படின்னா நம்ம லோன் எடுப்போம், அது திரும்ப கட்டலைனாலும் பிரச்சனை இல்லை, க்ளோஸ் பண்ணும்போது அந்த லோன் அமௌண்ட்டு போக மீதி அமௌண்ட்டை மட்டும் கொடுப்போன்னு பார்ப்போம். ஆனால் இதில் பிபிஎஃப்பில் அப்படி கிடையாது. லோன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் பிபிஎஃப் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். டியூரிங் த எக்ஸ்டென்ஷன் பீரியட் 60% ஆஃப் த பேலன்ஸ் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் கேன் பி அவைல்ட் அஸ் withdrawal. One withdrawal is allowed per financial year. அதாவது நம்ம வித்ட்ராயலுக்கு 7th ஃபினான்ஷியல் இயர்லேருந்து க்ளோஸ் பண்ணுற வரையும் எடுக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் 4th preceding year ஆர் ப்ரீவியஸ் இயர் whichever is lessன்னு பார்த்தோம் எலிஜிபிள் அமௌண்ட்டை. அதுவே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, அப்போது வித்ட்ராயல் வேணும்னு நினச்சாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண அப்போ இருந்த பேலன்ஸில் 60% வந்து வித்ட்ராயலாக எடுத்துக்கலாம். அதே போல் தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வித்ட்ராயல் எடுக்கலாம். எவ்வளோ தான் பிபிஎஃப்பை பற்றி. அடுத்ததாக சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் எஸ்எஸ்ஏ.
எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? January 27, 2015 எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பெனிஃபிட் ஆஃப் கேர்ள் சைல்டு மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.6%. இப்போ இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.6. கார்டியன் கேன் ஓப்பன் அக்கௌண்ட் இன் த நேம் ஆஃப் கேர்ள் சைல்டு பிலோ 10 years ஆஃப் ஏஜ். 10 வயசுக்கு கம்மியாக ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்க நேமில் கார்டியன் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணலாம். ஒன்லி ஒன் அக்கௌண்ட் இஸ் அலோடு ஃபார் எ கேர்ள் சைல்டு. ஒரு கேர்ள் சைல்டுக்கு ஒரே ஒரு எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டு தான் இருக்கணும். Guardian can open accounts maximum for 2 girl children in a family. Guardian வந்துட்டு மேக்ஸிமமாக ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைங்களுக்கு தான் அந்த அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு 2 பேருக்கு. மினிமம் அமௌண்ட் ஃபார் அக்கௌண்ட் ஓப்பனிங் ₹250. மினிமம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மினிமம் ₹250 பே பண்ணணும். சப்சிக்வெண்ட் டெபாசிட் ஷுட் பி இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹50. அதுக்கு மேலே அவங்க டெபாசிட் பண்ணும்போது அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 இருக்கணும். மினிமம் கான்ட்ரிபியூஷன் பெர் ஃபினான்ஷியல் இயர் ₹250. ஒரு வருஷத்துக்கு மினிமம் ₹250 பே பண்ணணும். மேக்ஸிமம் 1.5 லட்சம் வரை பே பண்ணலாம். எத்தனை முறை வேணாலும் கட்டலாம், லிமிட் கிடையாது. இஃப் மினிமம் கான்ட்ரிபியூஷன் பெர் ஃபினான்ஷியல் இயர், ஒருவேளை ஒரு வருஷத்துக்கான மினிமம் கான்ட்ரிபியூஷன் அவங்க பே பண்ணலை அப்படின்னா பிபிஎஃப்ல பார்த்தது போலவே தான் ஒரு வருஷத்துக்கு ₹50 பெனால்ட்டி கலெக்ட் பண்ணி அந்த அரியர்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷனையும் சேர்த்து பே பண்ணணும். Deposit should be made up to 15 years from date of account opening and the account should be kept 6 years without deposits. இந்த எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டோட டேர்ம் பார்த்தோம்னா 21 years from the date of opening of account. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேதியிலிருந்து 21 வருஷம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு எப்போ மேரேஜ் ஆகுதோ அப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி 21 வருஷங்கிறதுல 15 வருஷம் டெபாசிட் ஷுட் பி மேட். அவங்க பணம் கட்டணும். அடுத்த 6 வருஷம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே சைலண்ட்டாக விட்டுடணும். வித்ட்ராயல் இஸ் அலோட் ஆன் அட்டைனிங் 18 years ஆஃப் ஏஜ் பை த கேர்ள் ஆர் பாசிங் 10th standard whichever is earlier for the purpose of higher education. ஒரு வித்ட்ராயல் வந்து எஸ்எஸ்சிலையும் உண்டு. அதுக்கான கண்டிஷன்னா ஒன்று வந்து பெண் குழந்தை 18 வயசு முடிச்சிருக்கணும் அல்லது 10th முடிச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. 2ல் எது முன்னாடி வருதோ அந்த டைமில் அவங்க வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் எதுக்காக எடுக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷன், ஹையர் எஜுகேஷனுக்காக மட்டும்தான் இருக்கணும். Withdrawals can be availed in 5 installments that 50% of balance at the end of preceding financial year is not exceeded by including all the 5 installments. வித்ட்ராயல்ஸ் வந்து 5 முறையாக எடுத்துக்கலாம். ஆனால் என்ன கண்டிஷன்னா நம்ம ஃபஸ்ட்டு வித்ட்ராயல் வேணும்னு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இயர் எண்டில் என்ன பேலன்ஸ் இருக்குதோ அதில் 50% பேலன்ஸ் தான் வித்ட்ராயலாக எடுக்க முடியும். அந்த 5 இன்ஸ்டால்மெண்ட்டும் சேர்ந்து 5 முறை வித்ட்ராயல் எடுக்கிறோன்னா அந்த 5 முறையும் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இயர் எண்டில் என்ன அமௌண்ட் இருந்ததோ அதில் 50% தான் வித்ட்ராயலாக அலோவ் பண்ணுவாங்க. ஒன்லி 1 withdrawal இஸ் அலோட் இன் ஏ ஃபினான்ஷியல் இயர். அந்த 5 இன்ஸ்டால்மெண்ட்ன்றது வருஷத்துக்கு ஒரு முறை தான் எடுக்க முடியும். SSA can be prematurely closed on the death of girl child, death of guardian or on compassionate grounds. SSAவை ப்ரீமெச்சூராகவும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னா, ஒன்று அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் அதாவது பெண் குழந்தை இறந்துட்டு இருந்தால் ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணிக்கலாம், அல்லது அந்த பணம் கட்டிட்டு வந்த கார்டியன் இறந்துட்டாலும் ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணலாம். ஆர் ஆன் காம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ். அந்த காம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ்ன்றது என்னன்னா அதுதான் டெத் ஆஃப் கார்டியன் ஆர் சீரியஸ் லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ் ஆர் எயில்மெண்ட்ஸ். சில பிபிஎஃப்ல பார்த்தது போல் லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸோட ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அந்த கண்டிஷனில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போது ஒருவேளை கேர்ள் சைல்டு இறந்துட்டாங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது வரையும் கொடுப்பாங்க அப்படின்னோம்னா அந்த கேர்ள் சைல்டு இறந்த டேட் வரை எஸ்எஸ்ஏ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுவே கார்டியனோ காம்பேஷனேட் கிரவுண்ட்ஸாலேயோ இறந்தாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற டேட்டுக்கு முந்தின மந்த் எண்டு வர எஸ்எஸ்ஏ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இதில் நம்ம வந்துட்டு
எஸ்எஸ்சியில் வித்ட்ராயல் அலோடுன்னு பார்த்தோம். அதுக்கான அவங்க என்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ வித்ட்ராயல் அலோவ் பண்ணுவாங்கன்னா, அந்த ஹையர் எஜுகேஷன் பர்பஸ்க்கான பில் ப்ளஸ் அந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து லெட்டர் இருந்தது அப்படின்னா மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. ப்ரீமெச்சூர் க்ளோசர் ஆன் காம்பேஷனேட் கிரவுண்ட் இஸ் ஒன்லி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 5 years ஃப்ரம் டேட் ஆஃப் ஓப்பனிங் அக்கௌண்ட் ஓப்பனிங். இந்த காம்பேஷனேட் கிரவுண்ட்ஸில் ப்ரீமெச்சூர் க்ளோசர் எஸ்எஸ்சியை பண்ணணும் அப்படின்னாலும் 5 வருஷம் முடிஞ்சிருக்கணும். அப்போ தான் பண்ண முடியும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து. அக்கௌண்ட் கேன் பி க்ளோஸ்டு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 21 years ஃப்ரம் டேட் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஆர் ஆன் மேரேஜ் ஆஃப் கேர்ள் சைல்ட் விச் எவர் இஸ் இயர்லியர். அதாவது 21 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகோ அல்லது அந்த பெண் குழந்தையோட கல்யாணம், ரெண்டில் எது ஃபஸ்ட் வருதோ அப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஷுட் நாட் பி க்ளோஸ்டு எய்தர் பிஃபோர் 1 month ஆர் ஆஃப்டர் 3 months ஆஃப் டேட் ஆஃப் மேரேஜ். அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்குள்ள, அதே போல் கல்யாணம் ஆகி 3 மாதத்துக்குள்ள அப்போவே க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி அல்லது கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ண முடியாது. அதே போல் கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆயிடுச்சுனாலும் க்ளோஸ் பண்ண முடியாது. அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னா 21 வருஷம் அக்கௌண்ட் ஓப்பனிங்லேருந்து கட்டி தான் ஆகணும். அடுத்ததாக இந்த மேரேஜ்க்கு என்னென்ன ப்ரூஃப் கொடுத்து அவங்க மேரேஜ், அதாவது அந்த அமௌண்ட்டை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நோட்ரி பப்ளிக்கிட்டேருந்து ஒரு அஃபிடாவிட் வாங்கணும். அதில் பெண் குழந்தைக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சுன்னு அவர் சைன் பண்ணி கொடுப்பாரு. அது இல்லாமல் மேரேஜ் டேட்டு, மேரேஜுக்கான ப்ரூஃபு அதையும் சேர்த்து வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு எக்ஸப்ஷனல் கண்டிஷன், அதாவது ஒரு குடும்பத்தில் முதல் 2 பெண் குழந்தைகளுக்கு 2 அக்கௌண்ட் மட்டும் அலோடுன்னு பார்த்தோம். அதில் ஒரு எக்ஸப்ஷனல் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு கேர்ள் சைல்டு சிங்கிள் கேர்ள் சைல்டாக பிறந்துடுச்சு. அடுத்ததாக செகண்டு கேர்ள் சைல்டு, அதாவது செகண்டு பர்த் வந்துட்டு ட்வின்ஸாவோ அல்லது 2 பேருக்கு மேலேயோ செகண்டு பர்த்தில் பிறந்தாங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு ப்ளஸ் செகண்ட் பர்த்தில் எத்தனை பெண் குழந்தை பிறந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அவங்க. ஆனால் அந்த பெண் குழந்தைங்கள்லாம் ஒரே பர்த்தில் பிறந்ததாக இருக்கணும், அப்படின்னா மட்டும் அலோட். ஒருவேளை ஃபஸ்ட்டு பர்த்லேயே ட்வின்ஸாக பிறந்துட்டாங்க, செகண்ட் பர்த்தில் ட்வின்ஸோ அல்லது சிங்கிளோ பிறந்தாங்க அப்படின்னா, செகண்ட் பர்த்தில் பிறக்கிற பெண் குழந்தைங்களுக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு பர்த்தில் பிறக்கிற பெண் குழந்தை 2 பேர், ஏன்னா அந்த 2 அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு பர்த்லேயே முடிஞ்சு போச்சு. செகண்ட் பர்த்தில் பிறக்கிற பெண் குழந்தைங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு பர்த்தில் ஒரே பெண் குழந்தையும் செகண்ட் பர்த்தில் 2 அல்லது அதுக்கு மேலே 2 பெண் குழந்தையும் பிறந்தாங்க அப்படின்னா அந்த 3 அக்கௌண்ட்டுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். அது வந்து எக்ஸப்ஷனல் கண்டிஷன்ஸ். எஸ்எஸ்சியை பற்றின டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் சார். இதோட நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் முடிஞ்சது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஜிஎஸ்பிஆர் 2018 ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து எஸ்பி ஆர்டர் 13/2019 ஒரு எஸ்பி ஆர்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். அதே போல் காமனாக எல்லாத்துக்கும், இந்த எல்லா அக்கௌண்ட்ஸுக்குமே காமனான ஒரே ஒரு விஷயம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா அவங்க ரெசிடென்ட் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அது இல்லாமல் அவங்க இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இந்தியன் சிட்டிசனாக இருந்துட்டு அவங்க என்ஆர்ஐ ஆகிட்டாங்க, நான் ரெசிடென்டல் இந்தியன் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு அவங்க என்ஆர்ஐ ஆனாங்க, இந்தியா விட்டு வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் லைவ், அதாவது அந்த அக்கௌண்ட் மெச்சூர் ஆகிற வரையும் அவங்க அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் மெச்சூர் ஆனதுக்கு பிறகு அதை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். அவங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இவ்வளோதான் சார் இப்போதைக்கு. தேங்க்யூ. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எஸ்பி ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்குமே. தேங்க்யூ.